பயனுள்ள வீட்டு குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்ன வீட்டு குறிப்புகள் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி என்னென்ன வீடியோஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முருங்கைக்காயை எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மழை காலங்களில் முருங்கைக்காய் நல்ல நீளமான முருங்கைக்காய் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நீங்கள் அதை நல்லா துடைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அதே பச்சை கலரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் காயாமல் இருக்கும். இப்போது நான் நுனியை கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நமக்கு தேவையில்லை. நீங்கள் முருங்கைக்காய் எந்த நீளமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். நான் இந்த முருங்கைக்காயில் 5 பீஸ் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா லாங்கான முருங்கைக்காய். ஈவனாக போட்டு வச்சுக்கோங்க. இந்த நுனியையும் கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த பாக்ஸில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை அடியில் எதுவுமே போட வேண்டாம், நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரம் வரைக்கும் இதே மாதிரியே நமக்கு இருக்கும். அந்த பச்சைத்தன்மை நமக்கு மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதே நீங்கள் வேறு மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா அது நல்லா நமக்கு காஞ்சி போயிடும். முருங்கைக்காய் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். முருங்கைக்காயோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குறிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு, மழைக்காலம் வந்தாலே சளி இருமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 4-5 வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கோங்க. புளி ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாணலி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை கொத்தமல்லி வரமிளகாய் பூண்டு எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம்மில் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லா இருக்கும். கூடவே மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வாரத்தில் ஒரு 3லேருந்து 4 நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த இருமல் தொல்லை நமக்கு இயற்கையாகவே சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வெத்தலை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையாலே நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட சாறு நல்லா இறங்கி வரும். இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். நமக்கு வெத்தலையை ரொம்ப நல்லா வதக்கணும்னு இல்லை, கொஞ்சம் லைட்டாக வறுத்தாலே போதும். அடுத்ததாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த மாதிரி நுரை வரும். அந்த சமயத்தில் நம்ம இறக்கிடலாம். இது நம்ம பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே சாப்பிட்லாம். மழை காலங்களுக்கு இந்த வெத்தலை ரசம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த குறிப்பு பார்க்கலாம். மழை காலங்களில் நமக்கு கொசுக்களுடைய தொல்லையும் ஈக்களுடைய தொல்லைகளும் அதிகமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் நிறையா இருக்கும். எறும்புகளும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம்.
ஆரஞ்சு இல்லைன்னா சாத்துக்குடி ஏதாவது எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோடைய தோலை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலே இருக்கிற தோல் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட ஆரஞ்சு இல்லைன்னா சாத்துக்குடி எது இருந்தாலும் அதோடைய தோலை மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே டூத் பிக் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. அதோடைய தோலை இந்த மாதிரி டூத் பிக்குள்ளே நல்லா விட்டுக்கோங்க. அந்த டூத் பிக்கில் எத்தனை தோல் நம்மளால் பிக் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பிக் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க. ஈஸியாக நமக்கு இருக்கும். அடுத்ததாக ஒரு டூத் பிக் எடுத்துக்கலாம். அதில் இதே மெத்தடில் நீங்கள் குத்தி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்மளால் எத்தனை அதில் அந்த டூத் பிக்கில் குத்த முடியுமோ அது மாதிரி நீங்கள் நல்லா ஹோல் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது எங்கெங்கெல்லாம் கொசுக்களும் ஈக்களும் எறும்புலாம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுருங்க. இதனுடைய வாசனைக்கு அங்கே வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே கூட தோலாக கூட எடுத்து போடலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீண்ட நேரம் காயாமல் இருக்கும். அதனுடைய சாறு நல்லாவே அதுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு தோலாக நீங்கள் வைக்கும்போது சீக்கிரமாக காஞ்சி போயிடும். இந்த டூத் பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா தோலையும் ஈக்களும் கொசுக்களும் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய வாசனைக்கு வராது. இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ், ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சு வரட்டும். கூடவே வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு 2 வெங்காயத்தை நீங்கள் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. கூடவே தக்காளி பழம் போட்டுக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும். காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன் நான். நல்லா வதங்கட்டும். ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதோடைய பச்சை வாசனை போகட்டும். மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர், கியூமின் பவுடர், சால்ட் எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மசாலாக்கள் எல்லாமே கூடவே நம்ம புதினா தவியை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா அவிச்சு வச்சிருக்கிற இந்த நூடுல்ஸையும் சேர்த்துக்கிட்டு இந்த மசாலா நல்லா இறங்கி வரட்டும். நீங்கள் இந்த மாதிரி நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்க. ஈஸியாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலாக்கெல்லாம் இறங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தவிர நம்ம தூவிடலாம். அதில் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்.